கிளியர் கௌதம் மீடியா செல்லக்கூடிய நிறைய பேர் புதிய பார்வையில் தான் இருப்பீங்க நம்ம சேனலுக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்புக்கான 3வது பருவத் தேர்வு முழுஆண்டு தேர்வுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி வினாத்தாள். ஸோ பாருங்கள், 60 மார்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இது ஒரு மாதிரி வினாத்தாள். இதில் இருக்க மாதிரி கேட்க உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், 60 மார்க்கு. ஃபஸ்ட் எடுத்துனே உங்கள் தொடருக்கு உரிய படத்திற்கு குறிப்பிடுக. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் தான் முக்கியமாக உங்களுக்கு PDF சென்ட் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு லீவ் அப்டேட்ஸ் எப்போ லீவ் வருது எல்லா அப்டேட்ஸும் கொடுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ 1 மார்க் பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்களா? ஸோ புக் பேக்லேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. புக் பேக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ சரியான சொல்லால் நிரப்புக. அடுத்து பாருங்கள், 2 படங்களுக்கு உரிய ஒரே தொடரை எடுத்து எழுதுக. 3, 4 இப்படி லைனாக பாருங்கள். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு ஏதோ கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். என்ன டவுட்ஸ் வந்தாலும் சரி கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணுறேன். படத்திற்கு பொருத்தம் தொடர் எது குறிப்பிடுக. தள்ளு வெளியே. அடுத்து பாருங்கள், 6 ஒருமை பன்மை சொற்களை கண்டறிதழுக. ஒருமை சொற்கள், பன்மை சொற்கள். பெட்டிகள் இருந்த அறை எங்கே? பணியாரம் தின்ற குழந்தைகள். நரிகள் வதந்தை பார்த்த நாய். சொல்லை தொடராக்கி எழுதுக. வானவில், மணல் வீடு. 7, 8 பாடலை படித்து விடை தருக. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து உரையாடலை படித்து விடை தருக. எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். புக் பேக் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து படத்தை பார்த்து 3 தொடர்களை எழுதுக. இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி 3 தொடர்களை எழுதுனா போதும். உங்களுக்கு 6 மார்க்கு. ஓகேவா? சரி, இவ்வளோ தான்ப்பா கொஸ்டின் பேப்பர். ரொம்ப கஷ்டமான எதுவும் இல்லை, ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ படிங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயங்காமல் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் புதுசாக பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்முடைய கௌதம் மீடியா சேனலில். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா? ஸோ தட்சிப்பா வீடியோ என்ன பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இன்னொரு கிளான்ஸ் கூட காட்டுறேன். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கேளுங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே செல்ல குட்டீஸ், வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.